ஸ்ரீ திருப்பவள வண்ண திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், முற்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் நடந்தது. வலிமை மிக்க தேவர்களால் தாக்கப்பட்ட அசுரர்கள் ஓடிவிட்டனர். அவர்கள் அனைவரும் பரம புருஷ பகவானான ருத்ரரிடம் தஞ்சம் புகுந்தனர். அவர்களின் இதயங்கள், செவிகள் மற்றும் நாசிகள் இடியுடன் கூடிய ஆயுதங்களால் துளைக்கப்பட்டன. இடியால் கடுமையாக தாக்கப்பட்ட அவர்கள் கை கால்கள் இல்லாமல் போய்விட்டனர். பாம்பின் கயிற்றால் கட்டப்பட்ட அவர்கள் விஷத்தின் உஷ்ணத்தால் திகைத்தனர். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு உடைந்து பலவீனமான மற்றும் பெரும் துயரத்தில் இருந்தனர். மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கான வழிகளை அவரிடம் கேட்டனர். பிறகு பரமபுருஷ பகவானான சம்புவான மகாதேவர் சுக்கிரனை ரகசியமாக அழைத்துச் சென்றார். சிவபெருமான் கருணையுடன் அரக்கர்களின் ஆசிரியரிடம் உரைத்தார். ருத்ரர் கூறினார், முனிவரே, வேருக்கு மிருத சஞ்சீவினி என்று பெயர். கைலாய மலையில் எங்கோ அவனை சீக்கிரமாக அழைத்துச் செல்ல வேண்டும். அவை பகுப்பாய்வுகள் மற்றும் இணைப்பாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்களுடன் நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் உச்ச மருத்துவமாகும். தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் ஆகியோருடன் பெரிய முனிவரே, அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பது நிச்சயமாக அந்த மனிதர்களுக்கு தெரியாது. ஸ்ரீ சத்குரு கூறினார். இதை கூறிவிட்டு ருத்ர பகவான் அவருக்கு வேர்களை காட்டினார். சுக்கிரன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து சிறந்த மருந்தை உண்டாக்கினார். இதன் மூலம் கவிஞன் ஆண்டவர் அனைத்து அசுரர்களையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். அவர்கள் உடனடியாக கூர்மையாக்கப்பட்டு கை கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் தண்டிக்கப்பட்டனர். அரக்கர்களின் தலைவன் மீண்டும் எழுவதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அவர்களின் பெரும் பலத்தை கண்டு தேவர்கள் அனைவரும் கவலைப்பட்டனர். மீண்டும் ஒரு கடுமையான மற்றும் பேரழிவு போர் நடந்தது. அசுரர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடினர். அசுரர்கள் அனைவரும் போர் புரிய ஆர்வமாக இருந்தனர். 2 அஸ்வினி குமாரர்கள் மருத்துவர்கள் மீண்டும் சந்தன இடத்தை அடைந்தனர். கடவுள்களின் 2 குணப்படுத்துபவர்கள் அத்தகைய உயர்ந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் விஷ்ணு கடவுள் தன்வந்திரி மற்றும் ஹரியிடம் தஞ்சம் புகுந்தனர். பகவான் ஸ்ரீஹரி ஒரு குடம் அமிர்தம் மற்றும் ஒரு சங்கு மற்றும் ஒரு சக்கரம் வைத்திருக்கிறார். ஒரு மருத்துவர் தன் கரத்தில் தர்பூசணியை விளையாட்டாக வைத்திருப்பதை போலே வைத்திருக்கிறார். பின்னர் அவர் அங்கு தோன்றி சக்கரத்தை தரையில் இடித்தார். அனைத்து நோய்களையும் அளிக்கும் புனித ஸ்தலத்தை உருவாக்கினார். கருணையுடன் பகவான் ஸ்ரீஹரி அந்த புனித இடத்தை அமிர்தத்தால் நிரப்பினார். அதுவே தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மேலான மருந்தாகும். தனது பக்தர்களிடம் பாசம் கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த புனித ஸ்தலத்தை 2 அஸ்வினி குமாரர்களுக்கு காட்டினார். அங்கு கருணை பொக்கிஷமாக விளங்கும் இறைவனை வழிபட்டனர். 2 மருத்துவர்களும் தனித்தனியாக 2 சிலைகளை நிறுவினர். பகுப்பாய்வு நோக்கத்திற்காகவும் சேரும் நோக்கத்திற்காகவும். பவள நிறத்தை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணு வரங்களை அளிப்பவர், மரகதம் போன்ற பிரகாசமானவர். தேவர்களின் 2 மருத்துவர்களும் பிரபஞ்சத்தின் இறைவனை பக்தியுடன் வணங்கினர். அவர்களை கண்டாலே உடைந்த உடம்பெல்லாம் ஒன்று சேரும். பூமியில் உள்ள ஒரு மனிதனின் விரைவில் கூர்மையாகவும் துன்பமாகவும் மாறுவான். சக்கர தீர்த்தத்தில் நீராடுபவர் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுகிறார். அவர் ஒரே நேரத்தில் ஆரோக்கியத்தையும் பரம புருஷ பக்தியையும் அடைகிறார். திருப்பவள வண்ணம் திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.